உங்களுடைய ஆராதனை தேவ சமூகத்துக்கு எடுக்கப்படுகிறது. பொருத்தனைகள், விசுவாச அறிக்கைகள் தேவ சமூகத்துக்கு எடுக்கப்படுகிறது. The Lord is amidst us, and all your praises and worship and your vows and your submission, everything has been taken to the presence of God. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் சபைக்கு உள்ள வெளியே அந்த ஏரியா முழுவதும் ஒரு பெரிய ஏஞ்சலுடைய கிரவுட நான் பார்க்கிறேன். And I see a large, a huge crowd, a huge host of angels hovering all over this place and this area, all amidst us. வானத்திலே எழுதப்படுகிறது மஃபேலா அப்படின்னு சொல்லப்படுகிறது. And I can see that a word called Mafela is written in the clouds. உன்னுடைய எல்லாம் மனதுக்குள்ளே நீ குறுகி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைத்தது என்று அர்த்தமாக இருக்கிறது. The word of the Lord is coming to you saying that for all the prayers and all the brokenness that you have been showing forth in the presence of the Lord, all your prayers are going to be answered. தேவ தூதர்கள் முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை வானத்திலே எழுதப்படுகிறது. And before the hosts of angels, the word of the Lord is being written in the heavens. வான மண்டல சேனைகள் அதை தொங்கி பார்க்கிறார்கள். And the principalities of darkness are bowing and seeing what it is. உன்னை சுத்தி இந்த பூலோகத்தில் உன்னை சுத்தி நிற்கிற தேவ தூதர்கள் அவர்களுடைய கண்கள் அந்த வார்த்தையின் பக்கம் ஏறெடுக்கிறதை பார்க்கிறேன். And all the hosts of angels who are surrounding you, their eyes are lifted up unto the heavens. மஃபேலா என்றால் உன்னுடைய மனதுக்குள்ள இருக்கிற ஏக்கங்கள். And Mafela means all the groanings that you have within your heart. உன் ஏக்கங்களுக்கு பதில் கிடைத்தது என்று கர்த்தர் சொல்றார். And the Lord is saying that your prayers are all being answered. உதடிலிருந்து வந்த ஜெபம் அல்ல, உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கம், நீ சொல்ல முடியாத அந்த ஏக்கங்களுக்கு இன்றைக்கு பதில் கிடைத்தது என்று கர்த்தர் சொல்றார். Lord is promising that He is answering to all your groaning. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. He is not a man that he should lie. நீ சொல்ல முடியாத காரியங்கள் அவருக்கு தெரியும். And He knows those things that you cannot say. அநேகருக்குள்ள பல பாடுகள் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். And I can see that lot of struggles are settled down within you. உங்களுடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உங்களுடைய ஆவிக்கும் போராட்டம் உங்களுக்குள்ள அடங்கி இருக்கிறது. I can see that there is so much of struggle within your body, soul and spirit that has settled deep down within you. கர்த்தர் பொய் பேச மாட்டார். God does not lie. என்னைக்கு ஆண்டவரே இதுக்கு பதில் நினைக்கலாம். And you may be asking, when will I get this answer? இன்றைக்கு Mafela, I have answered every which it's hidden in your heart. உங்களுடைய இதயத்துல அடங்கி இருக்கிற பாடுகளுக்கு நான் பதில் கொடுத்தேன். And the Lord is promising that He is giving you an answer for that which is unsaid. கரங்களை